ஒவ்வொரு காலையும் ராமனுக்கு ஒரு புதிய பாடம். புத்தகங்களும் சிந்தனைகளும் அவன் நண்பர்கள். ராமனின் அறிவைக் கண்டு அம்மா மகிழ்ந்தாள். ஆனால் அவன் எதிர்காலத்தை நினைத்து மனம் கவலைப்பட்டது. ஊரில் யாருக்காவது சந்தேகம் வந்தால் அனைவரும் ராமனை தேடி வந்தார்கள். ஏனெனில் அவன் சொன்ன வார்த்தைகளில் எப்போதும் ஒரு நல்ல தீர்வு இருக்கும். ஒரு நாள் ஒரு பெரியவர், ராமா, உன்னிடம் இந்த கிராமம் அல்ல, மன்னரின் அரசவையில்தான் என்று சொன்னார். அந்த மாலை ஆலமர நிழலில் ராமன் தனது எதிர்காலத்தை நினைத்தான். என் விதி என்னை அழைக்கிறதா? மறுநாள் ஒரு புதிய செய்தி வந்தது. அது ராமனின் கனவை இன்னும் பெரிதாக்கியது. அம்மா மனம் நிறைந்த ஆசீர்வாதம் தந்தாள். அந்த ஆசீர்வாதமே ராமனின் பலமாகியது. வீட்டை விட்டு ராமன் புறப்பட்டான். அவன் மனதில் இருந்தது பெரிய நம்பிக்கை. கிராமங்கள், ஆறுகள், கோவில்கள், பசுமையான வயல்கள், விஜயநகரத்தின் அழகை ராமன் ரசித்தான். நீண்ட பயணத்திற்கு பிறகு விஜயநகரம் ராமன் கண்முன் தோன்றியது. பிரம்மாண்டமாக இருந்தது விஜயநகரம். வியாபாரிகளும் இசையும் மக்களின் சிரிப்பும், சந்தை உயிருடன் இருந்தது. பெரிய அரண்மனை வாசலைக் கண்டு ராமன் அமைதியாக நின்றான். நம்பிக்கையுடன் ராமன் முன்னேறினான். இன்று வாய்ப்பு கிடைக்கும் என்று எண்ணினான். ஆனால் காவலர்கள் அவனை தடுத்தனர். ராமன் மட்டும் மனம் தளரவில்லை. ஏனெனில் ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தரும். அவன் கோபப்படவில்லை. அமைதியாக அனைத்தையும் கவனித்தான். அந்த நேரத்தில் அரசவையின் பெரிய அறிஞர் தாத்தாச்சாரியார் வந்தார். அவருக்கு அனைவரும் மரியாதை செலுத்தினர். பணிவுடன் ராமன் அவரிடம் கேட்டான், எனக்கு மன்னரை சந்திக்க உதவுங்கள். ஆனால் தாத்தாச்சாரியார் அவனை அவமானப்படுத்தினார். ஆனால் ராமன் மனம் தளரவில்லை. மீண்டும் ஆலமர நிழலில் அமர்ந்தான். பிரச்சனைக்கு தீர்வை தேடினான். அப்போது ஒரு அற்புதமான யோசனை. ராமனின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. ஒரு புதிய யோசனை அவன் மனதில் பிறந்தது. ராமனின் கதைகளை கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். அவனது நகைச்சுவையும் புத்திசாலித்தனமும் அனைவரையும் கவர்ந்தது. விரைவில் நகரமே பேசத் தொடங்கியது. இறுதியில் அந்த செய்தி அரசவையின் அறிஞர்களையும் சென்றடைந்தது. இந்த இளைஞன் யார் என்று அவர்கள் வியந்தனர். அந்த கதைகள் மன்னரையும் சென்றடைந்தன. அவன் யார் என்று மன்னர் ஆச்சரியப்பட்டார். சிறிது நேரத்தில் அரச தூதுவர் வந்தார். ராமனுக்காக ஒரு சிறப்பு அழைப்புடன். இந்த முறை அரண்மனை வாசல் திறந்தது. ராமன் மரியாதையுடன் உள்ளே சென்றான். மன்னர் முன் நின்றும் ராமன் அமைதியாக இருந்தான். பயம் பேசவில்லை. அவனுடைய அறிவுதான் பேசப்போகிறது. ராமன் ஒரு கதையை சொன்னான். மிக சுவாரஸ்யமான இடத்தில் நிறுத்திவிட்டான். மன்னர் சிரித்தார். ஏன் நிறுத்தினாய் என்று கேட்டார். அதன் பின்னால் இருக்கும் அறிவை அறிய விரும்பினார். ராமன் சொன்ன பதில் அரசவையை வியப்பில் ஆழ்த்தியது. அந்த நொடியில் மன்னர் உணர்ந்தார், இவன் சாதாரண இளைஞன் அல்ல. அரசவை முழுவதும் கரவொலி ஒலித்தது. அவர்கள் கொண்டாடியது செல்வத்தை அல்ல, அறிவை. மன்னர் கிருஷ்ணதேவராயர் மகிழ்ச்சியுடன் அறிவித்தார், இனி நீயே என் அரசவையின் அறிவு மந்திரி. அந்த நாளிலிருந்து தெனாலிராமன் மன்னரின் அருகில் நின்றார். அறிவால், நகைச்சுவையால், நீதியால் மக்களின் மனதில் என்றென்றும் வாழும் ஒரு புராணமாக மாறினார்.